அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவாமிக்கு நெய்வேத்தியத்துக்காக செய்கிற கல்கண்டு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை. நம்ம சாமிக்கு ஏற்ற ஒரு நெய்வேத்தியம் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம எப்போவுமே நெய்வேத்தியம் செய்கிறதுக்கு பச்சரிசி தாங்க எடுத்துக்கணும். ஸ்பெஷலாக பொங்கல் செய்யணும்னா பச்சரிசி தான் நல்லாயிருக்கும். நான் 200 கிராம்ஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கரில் வைக்கலாம். நான் வாஷ் பண்ணி இதில் 1க்கு 3 தண்ணி வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். குக்கரில் அப்போ தான் குழஞ்சி வரும் சாதம். ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் எதால் அரிசி எடுத்தனோ அதாலே 1 கப் கல்கண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் 1.5 கப் கல்கண்டு எடுத்துங்க, நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம தண்ணியில் போட்டு கரைச்சிடலாம். பாருங்கள், தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நான் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம கல்கண்டை சேர்த்துக்கலாம். கல்கண்டை சேர்த்து நல்லா கல்கண்டு கரைஞ்சதும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. கல்கண்டு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சி வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு ரெடி ஆகிடும். கல்கண்டு பாகு பதத்துக்கெலாம் கரைய வேணாங்க. இந்த மாதிரி கரைஞ்சால் போதும். இதை எடுத்து நம்ம வச்சுக்கலாம். நான் இப்போ 4 விசில் கிட்ட வச்சுட்டு ரைஸ் பார்க்குறேன். பாருங்கள், ரைஸ் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதை நீங்கள் நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு முதல்ல ஃபஸ்ட்டு அமர்த்தி விட்டு நல்லா குழைய வச்சுக்கோங்க. ஏன்னா சாதம் அதுக்கப்புறம் வெறையாக இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போவுமே இனிப்பு சேர்த்ததுக்கப்புறம் முழிச்சுக்கும். அதனால் நல்லா ஃபஸ்ட்டு மசிச்சுக்கோங்க. பாருங்கள், நான் இதில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். நான் சாதத்தை நல்லா மசிச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் பால் சேர்க்குறேன். நான் காய்ச்சாத பால் தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் அதுக்குள்ளாட்டையும் சைடில் இன்னொரு அடுப்பில் நீங்கள் பால் காய்ச்சி கூட ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம். நான் தண்ணியே ஊற்றாத திக்கான பால் தான் இதில் சேர்த்துருக்கேன். அப்போ தான் நமக்கு பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சமயத்தில் நமக்கு இதை கல்கண்டு பொங்கலுக்கு அதனால் நல்லா வெள்ளையாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. நான் எல்லா பொங்கல்லையுமே பால் சேர்த்துருப்பேன். நம்மளோட பொங்கல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வெண்பொங்கலில் கூட கொஞ்சமாக பால் சேர்த்து தான் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் பால் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக நல்லா க்ரீமியாக டேஸ்டியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் நல்லா பால் சேர்த்து இதை நல்லா மசிச்சு விட்டு கிண்டியிருக்கேன். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்குவோம். இது கூட இப்போ நம்ம டைலூட் பண்ணி வச்சுருக்கிற கல்கண்டை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ கல்கண்டை நல்லா டைலூட் பண்ணி சிரப் மாதிரி எடுத்துட்டோம். அது ரொம்ப திக்கான சிரப்பெல்லாம் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் கரைச்சி மட்டும் எடுத்துருக்கிறத இது கூட சேர்த்து நல்லா மசிச்சு விடுங்க. ஸோ இப்போ நல்லா இந்த பால் இதெல்லாம் சேர்ந்து சாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்பவே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பார்க்கவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க. ஒரு குயிக்காக சீக்கிரமாக காலையில் நம்ம ஆஃபீஸ் போகணும், என்னடா நெய்வேத்தியம் பண்ணிட்டு போகிறதுனா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த சாதம் பண்ணிடலாம். நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுத்துக்கலாம், அதே சமயத்தில் சாமிக்கு நெய்வேத்தியமாகவும் எடுத்துக்கலாம். கடகடன்னு சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ரொம்பவே அருமையாகவும் இருக்கும். நான் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் எடுத்திருக்கேன். இதை நல்லா கையில் வச்சு நசுக்கி பொடி பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப மணமாகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம எப்போவுமே சுவாமிக்கு செய்யும்போது கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்து செய்கிறது ரொம்பவே விசேஷம். அதனால் நான் இதை பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கேன். ஸோ பச்சை கற்பூரம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடுங்க. ஏன்னா கற்பூரம் கரையிலன்னா கசக்கும். அதனால் நல்லா சேர்த்து கொஞ்சமாக நல்லா மசிச்சு விட்டு கிண்டிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா தலை இருக்கணும் பொங்கல். இப்போது நான் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை பொரிச்சிருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த 1 ஸ்பூன் நெய் மட்டுமே போதும் இந்த பொங்கலுக்கு. அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய நெய் ஊற்றணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம பாலெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப க்ரீமியாக நெய் நல்லா டேஸ்ட்டாக நல்லாவே இருக்கும். இது அவ்வளோதாங்க, நம்மளோட பொங்கல் சூப்பராக சுவையாகவும் மணமாகவும் நெய்வேத்தியத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் செய்து பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் வெதுப்பான பாலில் குங்குமப்பூ ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை கல்கண்டு சாதத்து கூட நம்ம சேர்த்துட்டோம்னா ரொம்ப அந்த ஒரு ஃப்ளேவர் அந்த டெக்ஸ்சரே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இது கடைசியாக நம்ம பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பொங்கல் தயாராகிடுச்சு. இந்த கல்கண்டு பொங்கல் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். மிக்க நன்றி.